Assalamu alaikum and good evening, students. நம்ம போன கிளாஸ்ல 2017 வரைக்கும் உள்ள எஸ்ஐ கேள்விகள் உள்ள சரியா பார்த்துருங்க. எஸ்ஐகளில வந்து ஒப்பையும் அதாவது செயற்பாட்டு விதியியலாக்கிகள் அதே போல டிரான்சிஸ்டர் சம்பந்தமாக வந்த கேள்விகள் பார்த்திருந்தோம். இப்போ நாம அடுத்தது பார்க்க போறது என்னன்னு சொன்னா 2018 ஆண்டு வந்து கேள்வியை பார்க்க போறோம். 2018 நம்ம ஆல்ரெடி எம்சிக்யூ வந்துட்டு ஒப்பையும் அதாவது செயற்பாட்டு விதியலாக்கி அதே போல டிரான்சிஸ்டர் சம்பந்தமாக நம்ம வந்துட்டு எம்சிக்யூ வந்துட்டு செய்திருந்தோம். இப்ப அதுல மிச்சமா நம்ம 2018 எஸ்ஐ செய்யறி அதுல எஸ்ஐ செய்யறது முதல் பாருங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று கட்டமைப்பு வினா ஒன்று போட்டிருக்காங்க. 2018 ஆண்டு ஸ்ட்ரக்சர்ல 2வது கேள்வியாக அதுலயும் ஒரு பார்ட் கேள்வி டி கேள்வியாக இடம்பெற்றிருக்கிற கேள்வி 8 மார்க்ஸுக்குரிய கேள்வி போட்டிருக்காங்க. சரியா, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க இது பெரிய அந்த அளவு கஷ்டமானது இல்லை. இது பாருங்க, சொல்றப்பட விஷயத்தை வாசித்து பாருங்க. இத்தொழிலகத்தில் கழுவல் பணிகள் நடைபெறும் சரியா, இத்தொழிலகத்தில் கழுவல் பணிகள் நடைபெறும் இடம் ஒன்றில் ஓர் 230 வோல்ட் 5 ஆம்பியர் மின்னாலியை நிதவும் திறக்கவும் மூடவும் உள்ளது. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு 230 வோல்டேஜ் ஆடல் ஓட்டத்துல தொழிற்படுற ஒரு ஆளி என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னா திறந்து மூடப்படுறாங்க. ஓகே, இந்த ஆளியை கையினால் செயற்படுத்தையில் ஏற்படத்தக்க மின் தீங்குகளை தவிர்ப்பதற்கு அப்ப என்ன செய்யறாங்க, கையால மெனுவலா நம்ம போடுறதுல பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி தெரியும் நம்மளுக்கு. என்ன செய்யலாம், தீப்பற்றலாம், இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம், எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆகவே என்ன செய்யறாங்க, இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காண்டி மின்தீங்குகளை தவிர்ப்பதற்கு உருவில் காட்டப்பட்டுள்ள தாழ் வோல்ட் அளவு, அப்ப குறைந்த வோல்ட் அளவுல லோ வோல்டேஜ்ல தொழிற்படக்கூடிய ஒரு இலத்திரனியல் ஆளியுடன் அஞ்சலியும் பயன்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த செட்டப்பை என்ன செய்யறாங்க, பயன்படுத்தி ஒரு அஞ்சலி மூலமாக என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னா ஒரு சுவிட்ச் உண்டு, அதாவது 230,5 ஆம்பியர் என்று சொல்லிப்படுற ஒரு சுவிட்ச் உண்டு. சரியா, அதாவது ஒரு துணை உறுப்பை தொழிற்படுத்தப்படுறாங்க. ஆகவே இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருங்க பிள்ளைகள். இதுல பாருங்க, இப்ப அஞ்சலி ஒன்று இதுல இணைக்கணும். என்ன, இந்த சுற்றுல நாம அஞ்சலி இணைக்கணும். இப்ப அதான் கேள்வி, இந்த சுற்றுல அஞ்சலி இணைக்கணும். இந்த அஞ்சலியை இப்ப டெஸ்ட் பண்றது, இந்த அஞ்சலியை எந்த பகுதியில இணைப்பீங்க? உங்களுக்கு 2 விதமான கேள்விகளும். ஒன்று என்ன, இந்த சுற்றுல அஞ்சலியை எந்த விதமாக இணைப்பீங்க? அது மட்டும் இல்ல, அந்த அஞ்சலியை இணைத்தா அந்த அஞ்சலியால உருவாகிற பின்மின்னியக்க விசை காரணமாக நம்மோட டிரான்சிஸ்டரும் பாதிப்படையலாம். சோ அதையும் தவிர்க்கணும் நீங்க பிள்ளைகள். சரியா, உங்களுக்கு என்ன செய்ய போது, இதுல அஞ்சலி ஒன்று போடணும், அது எந்த பக்கம் போடுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கி. அதே போல அந்த அஞ்சலியால சரியா நம்மோட டிரான்சிஸ்டர் பாதிப்படையாம இருக்கிறதுக்கு ஒரு உபகரணம், அதாவது ஒரு துணை உறுப்பும் போடுவோம் நாம. சரியா, அப்ப இதை 2ஐயும் கன்சிடர் பண்ணி என்ன செய்யும் சொன்னா இதுக்கு சுற்று வரைபடம் நீங்க வரையணும். ஓகே, குயிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பிள்ளை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா, கேமரா கனெக்ட் பண்ற வரைக்கும்.
ஓகே பிள்ளை, இப்ப நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க பாருங்க. இப்ப இதுல என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த இதுல உங்களுக்கு தெரியும், அப்போ ஒரு அஞ்சலி மூலமாக தொழிற்படுத்தப்படும் சொன்னா, இந்த சேக்கிட்ட ஒரு அஞ்சலி மூலமாக தொழிற்படுத்தப்படும் சொன்னா, இதன் மூலமாக என்ன செய்ய அஞ்சலி போடணுமே. ஆகவே அஞ்சலி போடுறது நம்ம எந்த பக்கம் போடுவோம், அவுட்புட் சைட்டுக்கு தான் போடுவோம். அவுட்புட் சைட், அதாவது இந்த டிரான்சிஸ்டர் அவுட்புட்டாக நாம சேகரிப்பான் பகுதியை எடுப்போம். இந்த சேகரிப்பான் பகுதியை எடுத்தோம்னு சொன்னா இந்த பகுதியில என்ன செய்வோம், போடுவோம். ஆகவே இதுல இந்த பகுதி என்ன, இந்த பகுதிக்கு தானே செய்யுங்க இப்ப ஒரு அஞ்சலி போடுவீங்க என்ன. ஆகவே இந்த பகுதியை மார்க் பண்ணி, சரியா, இந்த பகுதியை ஒரு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இவங்க இவருக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப ஒரு அஞ்சலி போட போறோம். இப்ப அஞ்சலி பாருங்க பிள்ளைகள், இப்ப நீங்க அஞ்சலி ஒன்று போடுவீங்க. ஓகே, அஞ்சலி ஒன்று போட்டிருக்கீங்க. அதே போல இந்த அஞ்சலியில இருந்து என்ன செய்ய போது, இஞ்சால பக்கம் என்ன செய்ய போது, சுமை மறப்புறாங்க. அதே போல ஆடலோட்ட கரண்டு வரப்போது என்ன. ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர் இப்ப துணை உறுப்பு வருது. அப்ப துணை உறுப்பு என்ன செய்ய போதும், எதுவா இருக்கலாம், அவங்களோட லோட்டா இருக்கலாமே. அப்ப நாம இவ்விடத்துல ஒரு துணை உறுப்பு அவங்களோட ஒரு லோட் ஒன்று போட்டு வச்சுக்கோம். அதே போல இவ்விடத்துல கரண்ட் வரும். சரியா, இப்ப தெரியும் பிள்ளைகள், இப்ப நாம இதுல நாம கனெக்ட் பண்றேன்னு சொன்னா, ஸ்விட்ச் கனெக்ட் பண்றேன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் ஸ்விட்ச் நாம எப்பயும் கனெக்ட் பண்றது என்ன, லைவ்ல தான். லைவ் தான் நம்ம செய்யணும், ஸ்விட்சா கனெக்ட் பண்ணுவோம். ஆகவே லைவ் எடுத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இப்ப லைவ் எடுத்தீங்கன்னு சொன்னா, லைவ்ல என்ன செய்யறீங்க, இப்ப இந்த இத கனெக்ஷன் எடுத்து இல்ல ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணுவீங்க. சரியா, ஓகே. இப்ப இது வந்துட்டு நியூட்ரலா ஆகிப்போகுது, நியூட்ரல். இது லைவ் நியூட்ரல். அப்ப இதே நம்ம ஆடலோட்ட முதலா, இதை ஒரு ஆடலோட்ட முதல்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம இதுல இருந்து இப்படி காட்டலாம், என்ன இப்படி காட்டுவோம். இப்ப இதுதான் நம்மட லோட், இதுதான் நம்மட லோட். அதே போல இன்னொரு முனை இருக்கணும். யாரு, இந்த முனை சொல்லும் சி, சிங்கிற முனை இருப்பாரு. சரியா, சிங்கிற முனை இருப்பாரு, கமனான முனை இருப்பாரு. அப்ப இது வந்துட்டு கமனான முனை சி இருப்பாரு. அதே போல இந்த மத்த ரெண்டு முனைகள் இருப்பாங்க. ஓகேயா, இப்ப நான் இதை வந்துட்டு தெளிவா காட்டுறேன்னு சொன்னேன். இதுல போர்ட்ல கிரி காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். சரி, போர்ட்ல கிரி காட்டுறேன் பாருங்க. இப்ப அந்த ரெண்டு முனையை எடுப்பீங்க, ரெண்டு முனையை எடுத்துட்டீங்க. ரெண்டு முனையை எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல இருந்து அதாவது எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி போட்டிருந்தேன், எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்ப எடுத்துட்டு அதுல இருந்து பாருங்க, இப்ப இதுல கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ற டைம்ல இதுல தெரியும் உங்களுக்கு மூன்று முனைகள் வரும், என்ன மூன்று முனைகள் வருவாங்க. அதாவது ஒன்று என்சி நார்மலி க்ளோஸ், அதே போல இன்னொன்று NO நார்மலி ஓபன், அதே போல சி கமன் முனை ஒன்று இருப்பாரு. சரியா, அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்ப கமன் முனையை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கமன் முனை இப்படி இருப்பாரு. சரியா, கமன் முனை இப்படி இருப்பாரு. அதே போல இந்த கமன் முனை என்ன செய்ய போகுது பிள்ளை பாருங்க, இந்த கமன் முனை டிஃபால்ட்டாவே சாதாரண நிலையில யாரோட வைக்கப்படுறது, என்சியோட தொடர்புல இருப்பாரு. என்சியோட என்ன செய்ய வருவாரு, சாதாரண முனை என்சியோட தொடர்புல இருப்பாரு. இது வந்துட்டு இன்போ. அவ என்னோட தொடர்புல இருக்க மாட்டாரு, என்ன செய்யப்பாரு, என்சியோட தொடர்புல இருப்பாரு. ஆகவே நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த எண்ணோ பகுதி இருக்காதானே, இந்த எண்ணோ பகுதியில இருந்துதான் என்ன செய்யணும்னு சொன்னா லைவ கொடுப்போம். எண்ணோ பகுதிக்கு லைவ கொடுப்போம். அதே போல மாறியும் கொடுக்கலாம், பிரச்சனை என்னோ இந்த பகுதியும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே போல என்சி பகுதியை சும்மா சாதாரணமா நார்மலா தான் இப்போ, அதுல ஒன்றுமே இல்லை. என்சி பகுதியால எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இல்ல நம்ம அதை ஒன் பண்ண, இது ஒரு ஒன்னாயிருக்க என்சில கட்டிக்கிட்டோம்னா அதை சும்மா இருப்போம். அதே போல இன்னொரு ஆதிப்பாரு என்ன சொன்னா, இவர்ல இருந்து இந்த சி கமன் பகுதி இவர் என்ன செய்யும் சொன்னா, இவர்ல லோட்டை கனெக்ட் பண்ணிருப்போம். லோட்டை கனெக்ட் பண்ணிட்டு சரியா, அப்ப இதுல இருந்து என்ன செய்வோம், இங்க இருந்து நாம டைரக்ட் செய்வங்களை ரெண்டையும் இணைச்சு காட்டுவோம். சரி, இணைச்சு காட்டுவோம். இப்படி இல்லைன்னு சொன்னா, இப்ப ஓகே இப்படி போட்டு லோட்டை இணைக்கிட்டோம். இப்ப என்ன செய்யும், இடத்துல லைவ் போட்டிருந்தேன்னு, ஆகவே இவடத்தை என்ன செய்யலாம், ஆன் லோட்டை முதல் காட்டலாம்.
சரி, ஆர்டரோட்டம் முதல் காட்டலாம். சரியா, இப்படி காட்டினாலும் சரி உங்களுக்கு. அதாவது இதுல இருந்து ஆனா என்ன செய்யணும் சொன்ன பிள்ளைகள், இந்த சுற்றுக்கும் இந்த சுற்றுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த சுற்றுக்கும் இந்த சுற்றுக்கும் எப்படி தொடர்பு இருக்கு? இந்த இவர் தான் கட்டுப்படுத்துறாரு. இதன் ஊடாக மின்னோட்டம் வார டைம்ல, இதன் ஊடாக மின்னோட்டம் போற டைம்ல என்ன நடக்குது? இந்த கொமன் முனை என்ன செய்ய போது என்சியிலையும் என்னோலையும் மாறி மாறி செய்யப்படுது. இப்ப மின்னோட்டம் போனீங்கன்னு சொன்னா காந்த பாயம் வரும். இதன் ஊடாக காந்தத்தன்மை ஏற்படும். அப்ப என்ன செய்யும் சொன்னா, இந்த காந்தத்தன்மையால என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த சி பகுதி என்சியில இருந்து விடுபட்டு எங்க சேருவாரு? என்னோட சேருவார். ஆக என்ன செய்ய உங்களுக்கு சுற்றுப்பூரணம் என்ன? சுற்றுப்பூரணம். அதே போல பாருங்க, அடுத்த டைம் இப்ப மின்னோட்டம் இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கிற பொறிமுறை சக்தி, அதாவது இதுல ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிருப்போம் நம்ம, நான் சொல்லிருந்தேன். ஆகவே ஸ்ப்ரிங் மூலமா என்ன செய்வாரு? இவர் திரும்ப பழைய நிலைமை அடைவாரு. இவர் இந்த நிலையை அடையிற டைம்ல நம்மளுக்கு என்ன செய்ய போது சுற்று துண்டிக்கப்படுது. இந்த நிலையை அடையிற என்ன செய்ய பாருங்க, இங்க இருந்து வார கரண்ட் இங்க போய்க்கலாம். சரியா பிள்ளை? ஆகவே நீங்க என்ன செய்யணும் சொன்னா, அந்த எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி போட்டு அடுத்த இடத்தை நீங்க செப்பரேட்டாகவும் பிரி காட்டலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தரப்பட்ட சுற்று பாருங்க. இந்த தரப்பட்ட சுற்றுல பாருங்க எவ்வளவு இல்லை யாரு தரப்பட்ட சுற்றுல அந்த எல்இடியோட எல்இடி இருக்காரு தானே, எல்இடி அந்த ஒரு தடை இருக்காரு, அவரு கூட ஒரு எல்இடி இருக்காரு. சோ அந்த அவரோட சேர்த்து காட்டுவீங்க. ஒரு சுற்றுல வேறொரு மாற்றம் செய்யறல, இவரை மட்டும்தான் சேர்த்துவீங்க. ஓகே, இங்க லெவல்ல ஒரு கிளிக். இங்க கனெக்ட் ஆயிருப்பாரு. சரியா, அடுத்த பிள்ளைகள் நீங்க காணிக்க வேண்டியது இந்த பெருமானங்கள் செஞ்சு போட்டுப்பீங்க. அடுத்தது இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப இவரு என்ன செய்யறேன்னு இவரை ஒரு கனெக்ட் பண்றேன். ஆகவே இங்க இருந்து இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க, அதாவது இந்த கம்பிச்சூர்ல இருந்து, அதாவது இந்த தூண்டில இருந்து இங்க இருக்க போது, அதாவது இந்த அஞ்சலி பகுதிக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு காந்த பாயம் இருக்குது. அதை டொட் லைனா காட்டுவீங்க. அதை என்ன செய்யணும்னு சொன்னா டொட் லைனா காட்டுவீங்க. அதே போல பிள்ளைய பாருங்க, இந்த அஞ்சலி கனெக்ட் பண்ணி, ஓகே அஞ்சலியே கனெக்ட் பண்ணீங்க, இந்த சேகரிப்பான் பகுதி கனெக்ட் பண்ணீங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இங்க உருவாகிற பெக்கிஎம்எஃப், இங்க உருவாகிற பின் மின்னியக்க விசையால இந்த டிரான்சிஸ்டருக்கு பாதிப்படையலாம் என. ஆகவே என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளையில், இவருக்கு சமாந்தரமாக ஜலசைடுல இவரது யாரும் செய்யணும் சொன்னா ஒரு டயோட் போடுவோம். இந்த டயோட் போடும். ஆகவே இது காட்டு டயோட் கட்டாயம் போடுபட்டீங்க. சரியா பிள்ளைகள்? நீங்க எந்த பகுதியில இணைக்கீங்கன்னு சொல்லித்தான் சேமிக்க இடத்துல. இப்ப நாம என்ன செய்யறோம், இதுல வார மேக்சிமமான ஐசியை, அவ்வளவு இந்த வார மேக்சிமமான ஐசியை என்ன செய்வோம், மொத்தமான ஐசியை இங்க யூஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வார கரண்ட் செய்வோம், இங்க வரக்கூடாது. இப்ப வந்தாருன்னு சொன்னா ஐசி வார இதன் மூலமா கரண்ட் வரக்குள்ள இப்ப இவர் என்ன செய்வாரு, காந்த பாயம் உருவாகி என்ன செய்வாரு, இந்த அஞ்சலி பகுதியில இருக்கிற சியை கட்டுப்படுத்துவாரு. எந்த இடத்துல அவர் அந்த போய் சேரன்னு சொல்லி என்சியோட கனெக்ட் பண்றேன், என்னோட கனெக்ட் பண்றேன்னு சொல்லி அதை தீர்மானிப்பார். ஓகே, அப்ப இந்த இவ்வளவு கீழீங்க சொன்னா இடத்துல 8 மார்க்ஸ் வர போது. அதாவது உங்களுக்கு பெருசா கீறது ஒன்று இல்லை, இந்த பகுதியை மட்டும்தான் கீறுவீங்க. இந்த படம் வந்து தந்துறீங்க. ஆக இதுல வந்து கனெக்ஷன் எடுத்து கீறீங்களா? சரி, சரியா? அடுத்தது ஓகே, அடுத்து கேட்டீங்க கேள்வி பாருங்க. எஸ்ஐ கேள்வி 6வதுல பி கேள்வி. சரியா, ஏ கேள்வி வந்துட்டு நாம ஏழியா செய்திருந்தோம். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா டயோட் சம்பந்தமான வந்த கேள்வி. சோ நம்ம டயோட் சம்பந்தமா பார்க்கக்குள்ள அந்த கேள்வி செய்திருந்தோம். அடுத்தது பில பாருங்க, முதலாவது கேள்வி, சேகரிப்பான் அடி காலி முடிவிடங்கள் இனங்காணப்பட்ட, அப்ப இனங்காணப்பட்ட ஒரு டிரான்சிஸ்டர் பிஎன்பி வகையா அல்லது என்பிஎன் வகையா என்பதை
ஒரு பல்மானியை கொண்டு மல்டிமீட்டரை கொண்டு இனங்காணும் விதத்தை வரிப்படத்தின் மூலம் விளக்குக. அப்ப என்ன செய்திருக்காங்க, ஒரு வரிப்படத்துல உதவியுடன் இது விளக்க சொல்றீங்க. இப்ப பிள்ளைகள் பாருங்க, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப அந்த முனைவுகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் சேகரிப்பான், இதுதான் நடி, இதுதான் காலின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பாருங்க, பல்மானிய பற்றிய ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் நம்புறேன். சரி, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இதுல இருக்கிற 21 அவங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 22 ஆகும் பரவாயில்ல, நம்முடைய எலக்ட்ரிக்கல் கிளாஸ்ல போகலாம், நம்ம பல்மானி பற்றி விரிவா பார்ப்போம். சரியா? இப்ப கொஞ்சம் சாதாரணமா பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப என்னன்னு சொன்னவில்லையே, உங்களுக்கு என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டர் தெரியும். இப்ப என்பிஎன் டிரான்சிஸ்டர் சொன்னா, என்பிஎன் டிரான்சிஸ்டர் சொன்னா பாருங்க, என்பிஎன் இப்படி பாருங்க. அதே போல பிஎன்பி டிரான்சிஸ்டர் சொன்னா பிஎன்பி இப்படி இருப்பாரு. ஓகே, இந்த பகுதியை நான் எடுக்க என்ன முழும் தெரிந்த பகுதி தானே. ஆகவே இவர் வந்துட்டு அடி, இவரை நான் வந்துட்டு காலி, இவரை சேகரிப்பான். அதே போல அடி காலி சேகரிப்பான். சரி, இந்த 3 முனைகள் எடுத்து, சரி, இந்த 3 முனைகளும் தெரியும். இவர் தான் அடி, இவர் தான் காலி, இவர் தான் சேகரிப்பான்னு சொல்லி தெரியும். இப்ப நான் கண்டுபிடிக்க போகுது என்னன்னு சொன்னா, இதுல எது என்பிஎன் எது பிஎன் சொல்லி கண்டுபிடிக்க. இப்ப முனைகள் தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு. இப்ப இவங்களோட இப்ப 2 ஆப்ஷன் இந்த அது நீங்க தரப்பட்டது உங்களுக்கு என்பிஎன் ஆகிக்கலாம் சொன்னா பிஎன்பி ஆகிக்கலாம். சரியா? இப்ப பாருங்க பிள்ளைகள், இவர ஒரு டயோட்டா கருதுன்னு சொல்லலாம். இந்த பி சிஆ இருந்தாலும் பிஇஆ இருந்தாலும் அவரை என்ன செய்யலாம், நம்ம ஒரு டயோட்டா கருதலாம். என்ன இப்ப பாருங்க, இந்த இது பியில இருந்து இ பகுதியை நான் என்ன செய்யலாம், ஒரு டயோட்டா கருதுன்னு சொன்னா, ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டருக்குரிய டயோட்டா கருதுன்னு சொன்னா எப்படி கேட்பாரு, இந்த பியில இருந்து இ, பியில இருந்து இக்கு எப்படி கேட்பாரு, இந்த ஃபார்மட்ல இருப்பாரு. இந்த பகுதி பி, இந்த பகுதி இ. சரியா? அதே போல என்ன செய்யலாம், இவர் இங்கால பக்கம் பார்க்கலாம். இவரை ஈவன் செய்ய இந்த பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இவரா இருந்தாருன்னு சொன்னா எப்படி எப்படாரு மாறி இருப்பாரு. இ பகுதி வந்துட்டு இவர் வந்துட்டு நெகட்டிவ் பகுதியா இருப்பாரு, நெகட்டிவ் பகுதியா இருப்பாரு. ஓகே, இந்த ஃபார்மட்ல இருக்கு என்ன. ஓகே, இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பல்மானி இருக்காங்க, ஒரு மல்டிமீட்டர். மல்டிமீட்டர்ல 2 ப்ராப்ஸ் இருக்கும். சரியா? 2 ப்ராப்ஸ் இருக்கும். அதுல ஒன்று வந்துட்டு ரெட் கலரா இருக்கும், ஒன்று ரெட் கலரா இருப்பாரு, இன்னொன்று வந்துட்டு பிளாக் கலரா இருப்பாரு, இன்னொன்று பிளாக் கலரா. ரெட் கலரா இருக்கிறது என்னன்னு சொன்னா பிளஸ், ரெட் கலரா இருக்கிறது பிளஸ், கருப்பறிக்கிறது வந்துட்டு மைனஸ், கருப்பறிக்கிறது மறைய முடியும் சொல்லி சொல்லுவோம். சரி, இப்போ சரியா 2 பெருமானம் வரைக்கும் பூச்சியம் அங்கால முடிவெளின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, பூச்சியம் முடிவெளி. இப்ப பாருங்க, இப்ப நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, இதுல 3 முறையில செய்யலாம் பிள்ளைகள், 3 முறையில பார்க்கலாம். இப்ப நான் இதை கீழே இருக்கிறத விட்டுடுங்க, சும்மா ஒரு என்பிஎன் சொல்லி இப்ப நம்மளோட கருதுகோள்ல ஒரு என்பிஎனா சொல்லி இவரை டெஸ்ட் பண்றதுக்கு பாய்க்க போறோம். அப்ப இவரை நம்மோட கருதுகோள் எடுத்திருக்கோம், இவர் என்பிஎன் சொல்லி எடுத்து நான் செய்ய போறேன். அப்படி என்னோட அந்த நான் செய்ய போற பரிசோதனை வந்துட்டு பிள்ளைன்னு சொன்னா என்னோட அது பிஎன்பியா இருப்பாரு. நான் எதிர்பார்க்கிற அவுட்புட் கிடைக்கலாம்னு சொன்னா ஒரு பிஎன்பியா இருப்பாரு. ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இவருக்கு இந்த பி பகுதிக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, பி பகுதியில பாருங்க, இவருக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, முதலாவது செய்த வேலை, இந்த பியில இருந்து இ பகுதி, பியில இருந்து இ பகுதிக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, முதலாவது பிக்கு கனெக்ட் பண்ணுங்க. யாருன்னு சொன்னா
பி பகுதிக்கு நீங்க என்ன செய்யணும் சொன்னா இந்த ரெட் பகுதி தானே இவரை கனெக்ட் பண்ணுங்க. அதே போல இந்த இ பகுதியா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா சி பகுதியா இருக்கலாம். இ அல்லது சி ரெண்டுல ஒன்றுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த பி இந்த பிளாக் கருப்பை எடுத்து கனெக்ட் பண்ணுங்க. இப்ப இவங்க ரெண்டு முனைகளுக்கு இடையில உள்ள தடைகளால் இந்த ரெண்டு முனைகளுக்குள்ள தடை பெருமானத்தை அலங்கெடுங்க. இந்த ரெண்டு முனைகளுக்கு உள்ள தடை பெருமானத்தை, அதாவது பிளஸ் கொடுக்கமே பிளஸ் கொடுத்துருக்கீங்க, அடுத்தது இந்த முனைக்கு மைனஸ கொடுத்துருக்கீங்க. இந்த டைம்ல நான் வந்துட்டு தடை பெருமானத்தை எடுக்கிற டைம்ல இவரை என்பிஎன் சொல்லி எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு டயோட் ஒன்னோட forward biasingல தடை வந்துட்டு குறைவரிப்பார். தடை பெருமானம் forward biasingல குறையும். சரியா? அதே போல ரிவர்ஸ் பைசிங்கா இருந்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் நம்மளுக்கு? ரிவர்ஸ் பைசிங்கா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில் ரிவர்ஸ் பைசிங்கா இருந்தீங்கன்னு சொன்னா தடை பெருமானம் எப்படி இருக்கிறாரு? மிகவும் அதிகமா இருக்கிறார். இங்க தடை பெருமானம் என்ன செய்ய forward biasingல குறைய வரிப்பாரு, ரிவர்ஸ் பைசிங்ல தடை பெருமானம் கூடரிக்கிறாரு. ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல முதலாவது நீங்க என்ன செய்யணும், இப்படி ரெண்டு பகுதி இவர் ரெண்டு முனை தான் எடுங்க. இவர்ல என்ன செய்வீங்க? பிளஸ் கனெக்ட் பண்ணுவீங்க, இவர்ல மைனஸ கனெக்ட் பண்ணுவீங்க. பல்மானில. அப்ப பல்மானில என்ன செய்யணும்? இப்ப நீங்க ஓம் பகுதிக்கு திருப்பி வைங்க. சரியா? தடை பெருமானத்தை அழைக்கிறது திருப்பி வைங்க. இப்ப இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையே நீங்க அளக்கிற டைம்ல உங்களுக்கு தடை பெருமானம் குறைவா வந்தா எம்மோட கருதுகோளின் அடிப்படையில ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். அப்படி இல்ல, இப்ப குறைய வரல கூட வாரான்னு சொன்னா, தடை பெருமானம் கூட வாரான்னு சொன்னா திரும்ப என்ன தெரியுமா செய்யுங்க? நீங்க தடை பெருமானம் எப்படி வைக்கிறோம், கூட தான் வாரான்னு சொல்லி திரும்ப மாத்தி வச்சு பாருங்க. மாத்தின்னு சொன்னா இவ்விடத்துல பிளஸ் இதுல மைனஸ் கொடுங்க. சரியா? அப்படி கொடுக்கிற டைம்ல எங்களுக்கு தடை பெருமானம் குறைவா சொன்னா, என்ன அர்த்தம்? அது forward biasingல இருக்காது. அப்ப தடை பெருமானம் குறைவா வந்து forward biasingல சொன்னா இவரு பிஎன்பி டிரான்சிஸ்டர். சரியா? அப்ப நாம என்ன செய்யணும், ஒரு ஸ்டெப்லயும் முடிவெடுக்கலாம். ஆனா என்ன செய்ய, ஒரு பரிசோதனை செய்யறதுக்குள்ள திரும்ப ரெண்டாவது தரம் செய்து பார்க்கணும். முதலாவது தரம் செய்யக்குள்ளே உங்க ஆன்சர் வந்துட்டு சரியா இருக்குன்னு சொல்லி நம்ம கூட அப்ப என்ன செய்யணும், திரும்ப ரெண்டாவது தரம் ரிட்டர்ன் வரணும். சரியா? இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. உங்களோட பிராக்டிகலும் வரப்போகுது பாருங்க. இப்ப பல்மானில என்ன செய்யணும்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு மல்டிமீட்டர்ல ஓம் அளவிடை தடை பெருமானத்துக்கு என்ன செய்வ வச்சுக்கொள்வீங்க. அதை வச்சுட்டு என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அதுல இருந்து ரெண்டு முனை எடுப்பீங்க. பிளஸ் முனை, அடுத்த மைனஸ் முனை இருக்கு. அவர் ரெண்டையும் இந்த வயர் எடுப்பீங்க. அந்த பிளஸ் முனைய முதலாவது டைம்ல என்ன செய்யணும் சொன்னா, பிளஸ் முனைய டி பகுதியில இணைங்க. அதாவது அடிப்பகுதி, இந்த பிளஸ் முனைய அடிப்பகுதிக்கு இணைங்க. எழுதக்குள்ளே அப்படித்தான் எழுதணும். சரியா? முதலாவது செய்யற வேலை பல்மானியை ஓம் அளவிடை தடை அளவிடைக்கு திருப்புதல். அதுக்கு பிறகு பொருத்தமான தடையின் அளவிடை பெருமான வீச்சை சரி செய்யணும். என்ன? வீச்சை தெரிவு செய்தல். அதன் பிறகு பல்மானியின் பிளஸ் முடிவிடத்தை, அதாவது நேர் முடிவிடத்தை டிரான்சிஸ்டரின் அடிப்பகுதியுடன் இணைத்தல் மற்றும் பல்மானியின் மறை முடிவிடத்தை டிரான்சிஸ்டரின் காலிப்பகுதி அறிக்கலாம், சேரிப்பம் பகுதி, அது பிரச்சனை இல்லை, காலிப்பகுதியுடன் இணைத்தல். சரியா? காலிப்பகுதியுடன் இணைத்தல். இச்சந்தர்ப்பத்தில் எழுதிக் கொள்ளுங்க. இச்சந்தர்ப்பத்தில் தடை பெருமானமானது குறைவான பெருமானத்தை காட்டுமாயின் அது என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஆகும். அல்லது தடை பெருமானம் ஆனது
உயர்வான பெருமானத்தை காட்டுமாயின், தடை பெருமானது உயர் பெருமானத்தை காட்டுமாயின் அது பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஆகும். பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஆகும். எகைன் சொல்றேன் பாருங்க, பல்மானியை தெரிவு செய்து பல்மானியின் ஓம் அளவிடைக்கு தெரிவு செய்தல். நீங்க வெயிட் பண்ணுங்களா? என்ன சொன்னா பிள்ளைகள், எனக்கு டிஜிட்டல் பல்மானியா இருக்கு. சரியா? இப்ப நாம இத தடை ரீதியில அளக்குறேன்னு சொன்னா இதை சொல்லுவோம் ஆயிடை. நம்ம செலக்ட் பண்ண சாரி, இது வந்து நம்ம ஸ்விட்ச். என்ன ஸ்விட்ச நீங்க அப்படியே செஞ்சு எங்க கொண்டு வரணும்னு சொன்னா தடைக்கு கொண்டு வரணும். தடைக்கு செட் பண்ணிட்டு இப்ப பல்மானில இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மாறிங்க. இதுல பாருங்க, பல்மானில இதுல ஒன்று ரெட் கலர் இருக்கும். ரெட் கலர் ஆகிக்கிறத பிளஸ் எடுக்கும். ஆகவே வோல்ட் அளவு ஓம் மில்லி ஆம்பியர் இருக்கிற அந்த பாயிண்ட்ல இதை கனெக்ட் பண்ணுவோம். இதை சொல்லும் வயரை சொல்லும் ஜாக்னு சொல்லுவோம். இந்த முனையை சொல்லும் ப்ராப்னு சொல்லுவோம். ப்ராப். சரியா? இந்த மறை கேபிள் இருக்கிறது கருப்பு. இவரை வந்துட்டு இந்த கொமன் இருக்காது, கொமன் இவரோட கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்துட்டு, ஓகே இது ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா டிரான்சிஸ்டர்ல இந்த பகுதி என்ன 3 முடிவிடம் இருக்கும். ஆகவே நான் இது ஒரு டிரான்சிஸ்டர்ல ஒரு பகுதியா கனெக்ட் பண்ணுங்க. சரியா? அப்ப இது வந்துட்டு அடிப்பகுதின்னு சொன்னா இந்த அடிப்பகுதிக்கு பிளஸ் கனெக்ட் பண்ணுங்க. அதே போல சேகரிப்பான் அல்லது காலி பகுதிக்கு என்னத்தை கனெக்ட் பண்ணுவீங்க? இந்த மறைப்பகுதியை கனெக்ட் பண்ணுவீங்க பல்மானில. இந்த இப்படி கனெக்ட் பண்ற டைம்ல உங்களுக்கு தடை பெருமானத்தை பாருங்க, தடை பெருமானம் உங்களுக்கு அதிகமாக வந்தாருன்னு சொன்னா அது வந்துட்டு தடை பெருமானம் அதிகமாக இருந்துன்னு சொன்னா அது வந்துட்டு பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஆகி போகுது. சரியா? அதுவே வந்துட்டு தடை பெருமானம் குறைவா வந்தாருன்னு சொன்னா அது வந்துட்டு உங்களுக்கு என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஏன்னு சொன்னா என்பிஎன்னுக்கு தான், சரி, என்பிஎன்னுக்கு தான் அடிப்பகுதி என்பிஎன் அறந்தாருன்னு சொன்னா என்பிஎன்னுக்கு தான் அடிப்பகுதி பாசிட்டிவா இருப்பாரு. இப்ப நாம இதுல இருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அடியில இருக்கிறாள் அந்த அடி வந்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த செயற்பாடு. சரியா? இப்ப அடியில இருக்கிற நடுவுல வார எழுத்து பி ஆரம்பின்னு சொன்னா என்பிஎன், நடுவுல வார எழுத்து என்ன ஆரம்பின்னு சொன்னா பிஎன்பி. என்ன பிஎன்பி? சரியா? இப்ப பாருங்க, இப்ப நாம என்ன செய்வோம் கண்டுபிடிக்கிற டைம்ல எங்களுக்கு தெரியுமா என்ன தடை பெருமானம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தடை பெருமானம் குறைவா வந்தாருன்னு சொன்னா, தடை பெருமானம் குறைவா இருந்தாருன்னு சொன்னா அது என்பிஎன் இருக்கிறாரு. தடை பெருமானம் கூட வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிஎன்பி இருக்கிறாரு. ஓகே, சரியா? இது உங்களுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் தந்தாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க வேண்டிய முறை. சரி, அடுத்தது டிரான்சிஸ்டர் ஒன்றின் செயற்பாட்டு பிரதேசங்களை ஐசிக்கும் ஐபிக்குமான வலை மீது குறித்து காட்டுக. அப்ப டிரான்சிஸ்டர் செயற்பாட்டு பிரதேசமான என்ன சொல்றாங்க, துண்டிப்பு பிரதேசமா இருக்கலாம் அல்லது உயிர்ப்பு பிரதேசமா இருக்கலாம். அப்ப அடுத்தது என்ன நிரம்பல் பிரதேசமா இருக்கலாம். இந்த 3 பிரதேசங்களையும் ஐசிக்கும் ஐபிக்குமான அந்த கிராஃப்ல வரைஞ்சி சொல்றீங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, டிரான்சிஸ்டர் ஒன்றின் ஒவ்வொரு செயற்பாட்டு பிரதேசங்களும் உடைய உள்ள ஐசிக்கும் ஐபிக்கும் இடையிலான தொடர்புமை. ஓகே, இந்த கிராஃபுக்கு இருக்கு, நாம அடுத்து பார்ப்போம். இப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா ஐசிக்கும் ஐபிக்கும் இடையிலான கிராஃபிக் தியரி, அல்ல எல்லாம் தியரி பிள்ளைகள், நீங்க நோட்ஸை கொஞ்சம் திரும்ப எடுத்து பார்த்தாலே இதை செய்யலாம். ஓகே, இதை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சோ பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப ஐபிக்கும் ஐசிக்கும் கீழப்புறம். இப்ப ஐசியை நம்ம இப்பயும் வந்துட்டு y அச்சில காட்டுவோம். ஆகவே எந்த அச்சில ஐசியை காட்டுங்க. ஐசியை வந்துட்டு மில்லி ஆம்பியர்னு சொல்லி காட்டுங்க. அதே போல இந்த அச்சில
நீங்க ஐபியை காட்டுங்க. இந்த அச்சில ஐபி, ஆகவே ஐபி வந்துட்டு மைக்ரோ ஆம்பியர்ல காட்டுங்க. அப்ப இதுலதான் நீங்க என்ன செய்யணும், தொடர்புடைமை கிராஃப் அக்கிறப்ப பாருங்க. நம்ம கிராஃப் அக்கிறப்ப பாருங்க, நீ வந்து சரி அப்படியே ஒரு நேர்கோடுமை வந்து அப்படியே எப்படி இருக்கிறாரு. சரியா? ஆக நீங்க ஸ்டார்ட் பண்ற புள்ளி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூஜ்ஜியத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். பூஜ்ஜியத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஆகவே இந்த பிரதேசத்தை சொல்லுவோம். இந்த இந்த சின்ன பிரதேசம், அதே போல இந்த பிரதேசம், இந்த பிரதேசம், 3 பிரதேசங்கள் இருக்கு. சரியா? இந்த பிரதேசத்தை சொல்லுவோம் துண்டிப்பு பிரதேசம். இந்த பிரதேசம் துண்டிப்பு பிரதேசம். அதே போல இந்த பிரதேசம் செல்வோம் நிரம்பல் பிரதேசம். நிரம்பல் பிரதேசம். அதே போல இந்த நேர்கோடு பிரதேசம், நேர்கோடு அரிப்பார் தானே, நேர்கோடு அரிக்கிற பிரதேசத்தை சொல்லுவோம். இந்த நேர்கோடு அரிக்கிற பிரதேசத்தை சொல்லுவோம் நாம என்ன, உயிர்ப்பு பிரதேசம். உயிர்ப்பு பிரதேசம். ஓகே, நிரம்பல் பிரதேசம், உயிர்ப்பு பிரதேசம், துண்டிப்பு பிரதேசம். ஆகவே இந்த 3 பிரதேசங்களை காட்டணும் நீங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க, டிரான்சிஸ்டர் ஒன்றின் ஒவ்வொரு செயற்பாட்டு பிரதேசத்துக்குமான ஐசிக்கும் ஐபிக்கும் இடையே உள்ள தொடர்புடைமையை காட்டும் ஒரு கணித கோவை. ஐசிக்கும் ஐபிக்கும் இடையிலான தொடர்பு கேட்காங்க. 3 பிரதேசத்தையும் கேட்காங்க. 3 பிரதேசம். இது வந்துட்டு ஈஸியா சொல்லலாம் பிள்ளைகள், பாருங்க ஈஸியா சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். முதலாவதுல ஆரம்பிங்க பிஸ்மி சொல்லி. முதலாவது என்ன, துண்டிப்பு பிரதேசம், கட் ஆஃப் ரீஜன். அப்ப துண்டிப்பு பிரதேசத்துல எப்படி இருப்பாரு, துண்டிப்பு பிரதேசம், துண்டிப்பு பிரதேசம், துண்டிப்பு பிரதேசத்துல எப்படி இருக்கிறாரு, ஐபியும் பூஜ்ஜியமா இருக்கப்படுறாரு, அதே போல ஐசியும் பூஜ்ஜியமா இருக்கப்படுறாரு. அவை துண்டிப்பு பிரதேசத்துல எழுதுவீங்க ஐபி பூஜ்ஜியம், ஐசியும் பூஜ்ஜியம், ஐபியும் பூஜ்ஜியம், ஐசியும் பூஜ்ஜியம். அதே போல ரெண்டாவது வந்துட்டு இருக்கிற ஆள் வந்துட்டு உயிர்ப்பு பிரதேசம், உயிர்ப்பு பிரதேசம். இப்ப உயிர்ப்பு பிரதேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஐசி வந்துட்டு சமனா இருப்பாரு பீட்டா ஐபி. ஐசி வந்துட்டு சமனா இருப்பாரு யாருக்கு, பீட்டா ஐபி. அடுத்தது 3வது இருக்கிற பிரதேசம் நிரம்பல் பிரதேசம். நிரம்பல் பிரதேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நிரம்பல் பிரதேசத்துல ஐசி வந்துட்டு பீட்டா ஐபிய விட சிறிதரிப்பாரு, பீட்டா ஐபிய விட சிறிதரிப்பாரு. சரியா? அதுக்கு மேல இன்னொன்னு சொல்லலாம், என்ன, ஐசி வந்துட்டு நாட் ஈக்குவல் பீட்டா ஐபி. சரியா? ஐசி வந்துட்டு சமன் இல்ல பீட்டா ஐபி. இந்த சமன் இது காட்டுறது வந்துட்டு சிறந்தது. ஓகே ஓகே. இதுதான் 3வது கேள்வி. 4வது கேள்வி பாருங்க, டிரான்சிஸ்டர் ஒன்றின் ஒவ்வொரு செயற்பாட்டு பிரதேசத்திலும் உள்ள வெப்ப விரயத்தை ஒப்பீடுகன்னு சொல்றீங்க. அப்ப ஒவ்வொரு பிரதேசத்திலையும் சொன்னா உங்களுக்கு வெப்பம் வெப்பம் வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பம் கிடைக்கப்படும். அந்த வெப்பம் விரயம் வந்துட்டு எதுல கூட இருக்கும் எதுல குறைவா இருக்குன்னு சொல்லி ஒரு ஒப்பீடு செய்ய சொல்றாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா சரியா, வெப்பம் விரயம். அப்ப இதுல முதலாவது நம்ம பார்க்க போறோம் வெப்ப விரயம், நிரம்பல் பிரதேசம், நிரம்பல் பிரதேசம், வெப்ப விரயம், நிரம்பல் பிரதேசம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிரம்பல் பிரதேசமா அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா, நிரம்பல் பிரதேசத்தை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா ஐசி வந்துட்டு நிலையான ஒரு பெருமானத்தை அடைஞ்சிடுவார். ஐசி வந்துட்டு நிலையான ஒரு பெருமானத்தை அடைஞ்சிடுவாரு. கூடி குறையிற சந்தர்ப்பம் இல்ல, ஐசி வந்துட்டு நிலையான ஒரு பிக்சடான பெருமானத்தை அடைஞ்சிட்டாரு.
ஆனா உயிர்ப்பு பிரதேசத்துல என்ன நடக்குன்னு சொன்ன பிள்ளைகள் அவரு வந்துட்டு படிப்படியாக தான் அதிகரிச்சுட்டு வாரார். ஐபி வந்துட்டு என்ன செய்யற அதிகரிக்கத்தான் ஐசி வந்துட்டு அதிகரிக்காரு. அப்போ ஒன்றோட மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இவருக்கு என்ன செய்யறேன் இது வெளியிட பெறுறார். நிரம்பல் பிரதேசம் நடக்குது, அவர் நிரம்பல் நிலையை அடைஞ்சிட்டார். அவர் என்ன சொல்றோம் நம்ம அந்த அவர் உச்சத்தை அடைஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகு வந்துட்டு அதுல விரயம் வந்துட்டு என்ன செய்ய போகுது உங்களுக்கு குறைவா இருக்கு. சரியா? அப்ப நிரம்பல் பிரதேசத்தை பார்க்க உயர்வா இருப்பார். எங்க வெப்ப விரயம் எங்க உயர்வா இருக்கும்? வெப்ப விரயம் பாத்தீங்கன்னு சொன்னா வெப்ப விரயம் வந்துட்டு உயிர்ப்பு பிரதேச ஏரியா தானே. உயிர்ப்பு பிரதேசத்துல மிகவும் அதிகமாக இருப்பார். இப்ப வெப்ப விரயம் நிரம்பல் பிரதேசத்துல என்ன செய்யப்படுறான்னு சொன்னா குறைவா இருப்பார். வெப்ப விரயம் இவரை விட ஒப்பிடக்குள்ள இங்கே குறைவா இருப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வெப்ப விரயம் துண்டிப்பு பிரதேசம் துண்டிப்பு பிரதேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா துண்டிப்பு பிரதேசத்துல என்ன நடக்குது? ஐபி வந்துட்டு 0. ஆகவே அங்க மின்னோட்டம் இல்லை. அப்ப மின்னோட்டம் இல்லைன்னு சொன்னா அங்க விரயமாகறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னாங்க மின்னோட்டம் வந்துட்டு வெப்ப விரயம் வந்துட்டு குறைவா இருப்பாரு. சரியா? வெப்ப விரயம் வந்துட்டு எங்க அதிகமா இருக்காரு? உயிர்ப்பு பிரதேசத்துல அதிகமா இருக்காரு. நிரம்பல் பிரதேசத்துல குறைய. அதே போல துண்டிப்பு பிரதேசம் 2 பிரதேசத்திலையும் வெப்ப விரயம் வந்துட்டு குறைவா இருக்காரு. இவர் வந்துட்டு வெப்ப விரயம் இங்க கூட, சக்தி இழப்பு வந்துட்டு கூட உயிர்ப்பு பிரதேசத்துல. சரியா? சக்தி இழப்பு வந்துட்டு நல்லா குறைஞ்ச நிரம்பல், அதாவது ஒரு செயற்பாடு நம்ம எடுக்கிறேன்னு சொன்னா கஷ்டம் வந்துட்டு எங்க இருக்க போகுது உங்களுக்கு? நீங்க படிச்சுட்டு போற டைம்ல இருக்க போகுது கஷ்டம் எல்லாம். ஒரு நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அது பிறகு உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் வந்துட்டு குறைய போகுதுன்னு. ஆகவே இந்த உயிர்ப்பு பிரதேசம் பாத்தீங்கன்னா வெப்ப பிரதேசம் அதிகமா வெப்ப விரயம் அதிகமாக போகுது. நிரம்பல்ல குறைய. அதே போல